திருப்பூர் மாவட்டத்தில் கொட்டி தீர்த்த மழையால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். தாராபுரம் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக இடி மின்னலுடன் மழை பெய்து நிலத்தடி நீர்மட்டம் உயர்ந்தது. நீர்நிலைகளும் தொடர் மழையால் நிரம்பி வருவதால் விவசாயிகளும் பொதுமக்களும் மகிழ்ச்சி அடைந்தனர். தேனி மாவட்டம் உத்தமபாளையம் புதிய புறவழிச்சாலையில் 2 இருசக்கர வாகனங்கள் மோதிய விபத்தில் 2 இளைஞர்கள் பரிதாபமாக உயிரிழந்தனர். சின்னமன்னூர் புதிய புறவழிச்சாலையில் நிகழ்ந்த விபத்தில் 3 பேர் படுகாயமடைந்தனர். இதனைத் தொடர்ந்து மூவரும் ஆம்புலன்ஸ் மூலமாக மருத்துவமனைக்கு சென்ற நிலையில் தீனா மற்றும் திவாகர் உயிரிழந்தனர். அகமது மீரான் என்பவர் மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. செய்யாறு அருகே மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி முற்றிலும் பழுதடைந்து இரும்பு துகள்கள் கலந்து குடிநீர் விநியோகம் செய்யும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அடுத்த அணக்காவூர் ஒன்றியம் உக்கல் கிராமத்தில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி முற்றிலும் சேதமடைந்து இரும்பு துகள்கள் கலந்து குடிநீர் விநியோகம் செய்வதால் பொதுமக்கள் பெரிதும் பாதிப்படைந்துள்ளனர். எனவே கண்ணை மூடிக்கொண்டு செயல்படும் விடிய அரசு புதிய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைத்து தர வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே முறையாக குடிநீர் வழங்காத விடியா திமுக ஊராட்சி நிர்வாகத்தை கண்டித்து கிராம மக்கள் காலி குடங்களுடன் அரசு பேருந்தை சிறைப்பிடித்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புத்துராம்பட்டு கிராமத்தில் உள்ள மேட்டு தெருவில் கடந்த 1 வாரமாக குடிநீர் வழங்கப்படாத நிலையில் இது குறித்து திமுக ஊராட்சி நிர்வாகத்திடம் பல முறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் காலி குடங்களுடன் அரசு பேருந்தை சிறைப்பிடித்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடலூர் அருகே செயின் பறிப்பு சம்பவத்தில் பைக்கில் சென்ற தம்பதி படுகாயமடைந்தனர். புதுச்சேரியைச் சேர்ந்த சந்தோஷ் கடலூர் மாவட்டம் பொன்னந்திட்டு பகுதியில் உள்ள தாய் வீட்டுக்கு மனைவி மற்றும் குழந்தைகளுடன் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார். ஆலப்பாக்கம் பகுதியில் உள்ள மேம்பாலத்தில் சந்தோஷ் சென்றபோது பின்தொடர்ந்து பைக்கில் வந்த இளைஞர் ஒருவர் சுதா கழுத்தில் அணிந்திருந்த நகையை பறிக்க முயன்றார். அப்போது சுதாவும் சந்தோஷும் பைக்கிலிருந்து கீழே விழுந்து படுகாயமடைந்தனர். செயின் பறிப்பில் ஈடுபட்ட இளைஞர் காயமடைந்து தப்பி ஓடிய நிலையில் வேறொரு இடத்தில் விபத்தில் சிக்கி கடலூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இதையடுத்து அவரிடம் விசாரணை நடத்திய போலீசார் பின்னர் சுதாவிடம் காயமடைந்த இளைஞரின் புகைப்படத்தை காண்பித்ததில் அவர்தான் செயின் பறிப்பில் ஈடுபட்டார் என்பதை உறுதி செய்தார். இதையடுத்து அஜித்குமார் என்ற அந்த இளைஞரை புதுச்சத்திரம் போலீசார் கைது செய்தனர்.